வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி லேடிஸ் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம வீடியோ இருக்க போகுது. என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஷாப்பிங் ஹால் வீடியோ. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அதோட ப்ரைஸ் என்ன, எந்த வெப்சைட்டில் நான் வாங்கினேன், அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி என்னோடய லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணினா போதும், திருப்பி பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஓகே, நான் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னா, everstylish.com அப்படின்ற வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து நிறைய அக்சசரிஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லணுன்னா, நான் யூடியூப்பில் ஏதோ வீடியோஸ் பார்த்துட்ருக்கிறப்போ சைடில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்ல, நான் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நான் பார்த்ததில் இதில் இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால சரி பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. everstylish.com இதுதான் வெப்சைட்டோட பேர். இந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழேயும் நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து நான் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி 3 நாளில் வந்து டெலிவரி கிடச்சிடுச்சு. ஸோ இது ஆர்டர் பண்ணுறப்போ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமாகவும் பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரிட்டர்ன் பாலிசியும் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ நான் ரிட்டர்ன் பாலிசி ரீட் பண்ணுறப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து ஏதாவது டேமேஜஸ் இருந்ததுன்னா அவங்க ரிட்டர்ன் வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து பெய்டு வீடியோ கிடையாது. இந்த வீடியோக்காக யாரும் என்னை ப்ரொமோட் பண்ண சொல்லி யாரும் எனக்கு சொல்லலை. நானாக இந்த வெப்சைட்டை பார்த்ததுனால அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுனால அதை பர்ச்சேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்றதுனால நான் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து இதோட பேக்கேஜிங் எப்படி வந்தது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ நான் வந்து 6 பீசஸ் வந்து 6 ஐட்டம்ஸ் வந்து இந்த வெப்சைட்லேருந்து வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கவரில் எல்லா ப்ராடக்ட்ஸையும் வச்சு இந்த கவரை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு எனக்கு டெலிவர் பண்ணாங்க. ஸோ இது உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு அதுக்கு உள்ளார ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அனுப்பிச்சாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா சேஃபாக அனுப்பிச்சாங்க. ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஏதாவது டேமேஜஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மைக்ரோஸ்கோப் வச்சு எல்லா ப்ராடக்ட்ஸுமே செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இதில் சின்னதாக கூட எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. ஸோ நம்பி இந்த வெப்சைட்டில் நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஸோ இது சின்ன பேக்கிங்காக இருக்கே, இது உள்ளே வச்சதுனால இங்கே ஸ்டட்டில் பின்னாடி இருக்கிற அந்த திருகாணி போடுற இடம்லாம் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிருக்குமான்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரியும் எதுவுமே ஆகலை. ரொம்ப சேஃபாக எல்லா ப்ராடக்ட்ஸும் டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த வெப்சைட்கான டீட்டெயில்ஸ், அப்புறம் பேக்கேஜிங்கான டீட்டெயில்ஸ். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது நம்ம ப்ராடக்ட்ஸை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே போட்டிருக்கிற இந்த இயர்ரிங்ஸ். ஸோ இந்த இயர்ரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் தான். ஸோ இதுக்கு பிக்சரும் வந்து நான் சைடில் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸோட க்ளோசர் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் பீஸ் தான். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து வெயிட்டே கிடையாது. இதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்லெஸ்ஸாக நல்லா இருக்குது. ஸோ யார் வேணாலும் இதை போடலாம். மெயினாக இது வந்து நீங்கள் குர்த்தி அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறப்பவும் போடலாம், இல்லைன்னா வெஸ்டர்ன் வியருக்கும் போடலாம். நான் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இது அழகாக வந்து இதை வந்து பேரப் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு.
ஸோ இதில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு சின்ன க்ரீம் கலரில் ஒரு பீட்ஸ் மாதிரி இருக்குது, அதில் பிளாக் கலரில் லைன்ஸ் மாதிரி போட்டு ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. கீழே போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் கலர் ப்ளஸ் பியோர் ஒயிட் இந்த கலர்ஸில் ஸ்டோன்ஸ் வச்சு இது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு புரியல. என்னென்னா எல்லா ஸ்டட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்டாப்பர் வந்து ஒரு சின்ன ரப்பர் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா தான் இருக்குது, பட் ஸ்டில் அந்த ரப்பர் எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஸ்டாப்பர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வைஸ் இதில் வந்து குவெஷனே நம்ம கேட்க வேண்டியதில்லை, அவ்வளோ நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹156. நம்ப முடியல, நம்பித்தான் ஆகணும். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 156. ஸோ நீங்கள் இதை பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய ஸ்டட்டு வந்து 156க்கு கொடுத்துருக்காங்களா, ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஃபினிஷிங்கெல்லாம் பக்காவாக இருக்குது, ரொம்ப டீசெண்டாகவும் இருக்குது. நீங்கள் வந்து இதை கேரி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ பெரிய ஸ்டட் போட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து நான் காதில் ஒரு பெரிய தோடு போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. ஸோ நல்லா கிச்சனு காதில் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாம். செகண்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரேஸ்லெட். ஸோ ஒரு 2 ப்ரேஸ்லெட்டு, இது ரெண்டும் சேர்த்து பேரப் பண்ணி நம்மளுக்கு ஒரு பேக்கேஜிங்கில் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போ அண்ட் ஆரோ அந்த ஸ்டைலில் இருக்குது. ரெண்டுமே ரிங் டைப்பு தான். ஸோ மேலே இருக்க டிசைன் வந்து ஒரு இதில் வந்து போ அண்ட் ஆரோ இருக்குது, இன்னொரு இதில் வந்து பெரிய பீட்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த பெரிய பீட்ஸ் மாதிரி இருக்கிறதுல நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் மாதிரி இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக நம்ம வாட்ச் கட்டிவிட்டு அது கூட பேரப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அக்சசரிஸ் போடுறது தான் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட். இப்போ நீங்கள் ஆன்லைனில் இல்லை ஸ்டோர்லலாம் போய் நீங்கள் வாட்சஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாட்சஸோடு சேர்த்தே அக்சசரிஸ் எல்லாமே கூட விற்கிறாங்க. ஸோ நம்ம அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி நம்ம அவ்வளோ விலை கொடுத்தெல்லாம் அந்த மாதிரி வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சும்மா வெறும் வாட்ச் போட்டுட்டு இந்த ப்ரேஸ்லெட்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 ப்ரேஸ்லெட்ஸ் போட்டிங்கனாலும் இன்னமும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு தான் சூட் ஆகும். இது வந்து கோல்டன் கலரில் இருக்குது. நான் இதை வந்து ஒரு 10 நாளாக சரமாரியாக யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணிலையும் நான் வந்து இது வாஷ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்போ தண்ணியெல்லாம் இதில் பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இதோட கலர் போகவே இல்லை. ஸோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது என்னன்னா நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா மேபி இது வந்து உங்கள் கைக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். அவங்க வந்து அவங்கக்கிட்ட பெரிய சைஸ் சின்ன சைஸ் அந்த மாதிரி சைஸ் வேரியண்ட்லலாம் இந்த ப்ரேஸ்லெட் இல்லை. ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்கள் கை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மேபி இது உங்களுக்கு பத்தாமல் போகலாம். ஸோ இந்த பேர் ஆஃப் ப்ரேஸ்லெட் இதோட விலை வந்து ₹138. தேர்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் தான். ஸோ இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஹூக் டைப்பில் இருக்குது. அதுக்கு பின்னாடி மாட்டுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரப்பரும் கொடுத்துருக்காங்க, ஒரு ரப்பர் ஸ்டாப்பரும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த த்ரெட் வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து இங்கே நடுவில் இருக்க டிசைன் வந்து காப்பர் கலரில் இருக்குது. ஸோ இந்த காப்பர் கலர் ப்ளஸ் எல்லோ கலர் எப்போதுமே கான்ட்ராஸ்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பயங்கர வெயிட்லெஸ், இதில் வெயிட்டே கிடையாது. ஸோ இந்த இயரிங்கும் வந்து எனக்கு இன்னொரு ஃபேவரட்டான இயரிங் தான். இந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து ₹148. அடுத்த ஐட்டம் வந்து இந்த இயரிங். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இயரிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கீழே வந்து இது கொஞ்சம் ட்ராப்பிங் டைப்பில் இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஆடாதுன்னு வச்சுக்கோங்க.
இதில் வந்து மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா இதில் இருக்கிற அந்த டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ காம்பினேஷன். ஸோ மயில் கழுத்து கலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த டைப்பில் இருக்குது. ஸோ போத் டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ இருக்குது. அது கூடவே சின்ன சின்னதாக ஒயிட் ஸ்டோன்ஸும் இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க டார்க் ப்ளூ ஸ்டோன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. அதே கீழே இருக்கிறது வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதோட ஃபினிஷிங்கும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஓப்பன்டாக இல்லை. ஸ்டோன்ஸ் வச்சுருக்க இடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது காட்டுறதுலேயே உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் 149 rupees. எஸ், இட் இஸ் ஜஸ்ட் 149. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த மல்டி லேயர் செயின். ஸோ இந்த செயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரில் ஒரு சின்ன பீட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் லேயரில் ஒரு மீடியம் சைஸில் சின்ன சைஸில் ஒரு நீடில் மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி ஒரு டிசைன். ஸோ லாஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்டிக் மாதிரி. ஸோ இது இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டியாக இருக்கிற டிசைன் இந்த செயின். ஸோ காலேஜ் கோயர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த செயினோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டனிஷ் கலரில் இல்லை, ஸோ லைட் கோல்டில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ரொம்ப பத்திரமா பார்த்து ஸ்டோர் பண்ணி வைங்க, இல்லைனா முடிச்செல்லாம் கூட விழுந்துடுது. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 147. ஸோ இதுவும் என்னோடய ஃபேவரட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற இயரிங் வந்து இதுதான். ஸோ இந்த இயரிங் வந்து நம்ம முதல்ல பார்த்த இந்த எல்லோ கலர் த்ரெட் இயரிங் டைப்பே தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 5 த்ரெட் நாட்ஸ் வந்துருக்கு. ஆனால் இதில் வந்து சின்னதாக 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் பேபி பிங்க்கெல்லாம் இல்லை, வடமல்லி கலருன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த கலரில் இருக்குது. ஸோ ப்ரைட்டாக நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் நீங்கள் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் சில்வர் டைப்பில் இருக்குது. ஸோ அந்த ரிங்லேயே வந்து 3 லேயர் இருக்குது. நடுவில் இருக்கிற லேயரில் வந்து ஒரு டார்க் ப்ளூவில் பெயிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வெளியில் வந்து லைட் ப்ளூவில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெளியில் இருக்க அவுட்டர் ரிங்கில் வந்து அதே மெஜந்தா பிங்க்கில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ராக் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட விலை வந்து 150 rupees. ஸோ இதுதான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். நீங்களும் இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. எதை வாங்குறது எதை விடுறது அப்படின்னு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாமல் நல்ல ஐட்டம்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஏதாவது புதுசாக ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் அதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.